அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி இன்னி நம்ம தொடர்ச்சியாக கலிஃபாக்கள் வரலாறை பற்றி பார்க்கலாம். முதல் கலிஃபாவான அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க. 1400 ஆண்டுகளுக்கு முன் வறுமை, பசி, இதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. கிடைத்ததை வைத்து வாழ்க்கையை நடத்தும் இந்த நிலையில் வறுமையை பயன்படுத்தி அவர்களை அடிமையாக்க முயன்ற யூதர்களின் பணக்கார கூட்டம் வட்டி என்னும் கொடிய விதையை விதைத்து அதை பெரும் விருட்சமாய் வளரவிட்டிருந்தனர். வறுமை காரணமாக கொள்ளை, வளமின்மை காரணமாக வழிப்பறி, வளம் வேண்டி செய்யும் கொலை என ஒரு புறம் அந்த அரபி பகுதியை ஆட்டி படைத்தனர். எல்லா ஊர்களிலும் உள்ளது போன்ற ஏற்றத்தாழ்வும் அங்கு உண்டு. ஏழை பணக்கார என்ற வித்தியாசம் மட்டுமல்ல, இன, மொழி, நிற வித்தியாசங்களும் அங்கு கடைபிடிக்கப்பட்டதுண்டு. நாகரிகம் செத்து போய் அந்நாகரிகம் பெருத்திருந்த வேலை அது. நாகரிகம் பேசினால் அவன் பைத்தியக்காரன், மனிதாபிமானம் பற்றி சிந்தித்தால் அவன் ஏமாளி என்பதுதான் அந்த காலகட்டத்தில் நிலையாக இருந்தது. இறை வழிபாடு கூட கேலி கூத்தாகப்பட்ட காலம் அது. புனித இல்லம் காபாவில் நிர்வாணமாய் வலம் வருவர். குலவை குரல் எழுப்பி கும்மாளம் போடுவதுதான் வழிபாட்டு முறை. இப்படி எல்லா வகையிலும் சீர்கெட்டு சிதைந்து போயிருந்த மக்காவில்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பிறந்தார்கள். அபூபக்கர் என்பது அவர்களின் குறிப்பு பெயர் ஆகும். அவர்களின் பெயர் அப்துல்லாஹ். தந்தையின் பேர் உத்மான், தாயின் பேர் உம்முல் கைர். தைம் என்னும் வம்சத்தில் பிறந்தவர். இவர்களின் வம்சவழி தொடர்பில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வம்சவழியும் இணைகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு சித்திக், அதிகமாக உண்மைப்படுத்துபவர் என்ற புலப்பெயரும் ஒன்று. இஸ்லாமிய வரலாற்றில் அபூபக்கர் சித்திக் என்ற பெயரை விட்டுவிட்டு எந்த குறிப்பையும் எழுத இயலாது என்பது நிதர்சனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியின் போதும் அவர்கள் உடன் இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால், நீங்கள் நபிதான் என்று வர்கா பின் நௌபல் அவர்கள் கூறிய பின் ஆண்களில் முதலில் இஸ்லாத்தை உண்மை என நம்பி ஏற்றவர்கள் இவர்தான். இஸ்லாத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 5 அடிமைகளும் 2 பெண்களும் அடிமை அல்லாத ஆண்களின் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் மட்டுமே இருக்க கண்டேன் என அமர் பின் யாசர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். அறிவிப்பவர் ஹர்மாம் பின் அல் அசர் ரலியல்லாஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் இடம்பெற்றிருக்கு.